பட்டிமன்றம்லனா உங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் வச்சிருக்கீங்க போல இருக்கு. இன்னொரு பிசினஸ் ஒன்று வச்சிருக்கேன். என்ன நடுவு? எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போனாலும் என் பொண்டாட்டி கதவை திறக்க மாட்டா. அவ கதவை திறக்கிறதுக்கு நான் ஒரு பிசினஸ் வச்சிருக்கேன். என்னது? அந்த பூட்டி இருக்கும் பாருங்க கதவு, அதுல சாய் போடுற ஓட்டை இருக்கும் பாருங்க, அதுல போய் வாயை வச்சுக்கிடுவேன். வச்சுக்கிட்டு ஆத்தாடி சாம கோடாங்கில வந்திருக்கான்னு எந்திரிச்சு உட்காருவா. எக்ஸ்கியூஸ் மீ பொண்டாட்டின்னு வீட்டுக்குள்ள போயிருவேன். என் பொழப்ப பாத்தியா? பாவம் நடுவருக்கு உடம்பு முடியாதுல போல இருக்கு. ஆமா முடியாது, மாத்திரம் வாங்கி கொடுத்தா. பேசுமா. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னம்மா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. ஆமா. இப்ப சொல்லிருந்தா என்ன சொல்லிருப்பாரு? எப்படி சொல்லிருப்பாரு? அத கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பாரு. நிலைமை மாறிடுச்சு. காலம் மாறி போச்சுங்க. ரேஷனுக்கு போனா பருப்பு காண, கோயிலுக்கு போனா செருப்பு காண, ஹாஸ்பிடலுக்கு போனா உறுப்பு காண, பல சாமியாட்ட போனா கற்ப காணங்க. அங்கதான் காணாம தெரியுதுல. போய் புள்ள குடி சாமி புள்ள